அஸ்ட்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ராகு திசையில் சனி புக்தி அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அதாவது இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த செவ்வாய் சனி புக்தி, சந்திரதச சனி புக்தி, சூரியதச சனி புக்தி, ராகுதச சனி புக்தி, சனி தசையில் ராகு புக்தி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய தசாபுக்திகள்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. அந்த ஒரு டைமில் நீங்கள் பண்ணக்கூடிய தப்பு இல்லை உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையே மனம் வாழ வேண்டியிருக்கும் நீங்கள் அப்படின்றது ரொம்ப கவனமாக இருங்கன்னு சொல்லியிருந்தேன். அதை பற்றி அதில் இப்போ ராகுதச சனி புக்தியை மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ராகுதச சனி புக்தி வருது அப்படின்னா அது பார்த்திங்கன்னா ஒரு 3 வருஷம் வரும். ஓகேங்களா? 3 வருஷத்துக்கு ஒரு மாதம் என்னவோ கம்மியாக இருக்கும், 1 மாதம் 2 மாதம். மற்றபடி 3 இயர்ஸ் கிட்டத்தட்ட வரக்கூடிய ஒரு தசாபுக்தி தான் இது. இது பார்த்திங்கன்னா ராகு தசையில் சனி புக்தி அப்படின்னா நல்லா கவனிக்கணும். எப்பயுமே ஒரு சுபகிரக தசைக்கும் பாவகிரக தசைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு ராகுன்னு எடுத்திங்கன்னா அசுர கிரகம், சனி பார்த்திங்கன்னா பாவகிரகம். இந்த ரெண்டுத்தோட காம்பினேஷன் அப்படின்னு பார்க்கும்போது அதிரடியான மாற்றங்கள் இருக்கும். ஓகேங்களா? அதிரடியான மாற்றங்கள்னால் என்ன அப்படின்னா, ஒன்றும் இல்லை. ராகுதசை சனி புக்தி வருது அப்படின்னா முதல்ல அது என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களை எல்லார்கிட்டேருந்து தனியாக பிரிச்சிடும். ராகுதசை சனி புக்தி வரும்போது ராகுதசை சனி புக்திக்கு முன்னாடி இருந்தவங்க யாருமே அதாவது குரு புக்தியில் இருந்தவங்க யாருமே ராகுதசை சனி புக்தி வரும்போது இருக்க மாட்டாங்க. எல்லாரையுமே உங்களை விட்டு போக வச்சிரும். இல்லை நீங்கள் அவங்கள விட்டு போயிடுவீங்க. உங்களை தனிமைப்படுத்தி தான் உங்களுக்கு எல்லா விதமான விஷயங்களும் நடக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதில் ரொம்ப கவனமாக இருங்க. தேவையில்லாமல் தனிமைப்படுத்துறதுக்கு விடாதீங்க. இது ஒன்று. அடுத்தது பார்த்திங்கன்னா என்ன பண்ணோம் அப்படின்னா, யார்கிட்டையாவது பணம் கொடுத்தீங்க அப்படின்னாலோ, ஏதாவது வேலைக்காகவோ எதுக்காக பணம் கட்டினீங்க அப்படின்னாலும் திரும்பி வராது, ஏமாந்து போயிடுவீங்க. ராகுத சனி புக்தியில் உங்களை கெடுக்கிறதுக்குனே ஒரு நபர் வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி வேறு என்ன உடம்பில் பார்த்திங்கன்னா குடல் பிரச்சனைகளை தரக்கூடியது. அதாவது மோஷன் ப்ராப்ளம், இந்த மாதிரி ராகுதசை அப்படின்னு வரும்போது அந்த குடல் பாம்பு மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ராகு தான், குடல் சம்மந்தப்பட்டது. அது முடிகிற இடங்கள், நீச இடங்கள் எல்லாமே சனி தான், சனியோடது. ஸோ ராகுதசை சனி புக்தி அப்படின்னு வரும்போது அந்த மலக்குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், பைல்ஸோ இல்லை வேறு எதானாவோ, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். கான்ஸ்டிபேஷன் நிறைய தரக்கூடிய ஒரு அமைப்பு. முக்கியமாக ராகுதசை சனி புக்தியில் உணவு கண்ட்ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நல்ல உணவாகவே இருந்தாலும் போர்ஷன் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். எனவே முதல்ல நல்ல உணவு கொடுக்க மாட்டீங்க. ராகுது சனி புக்தி வரும்போது தப்பான உணவு, அதாவது முக்கியமாக சொல்லப்போனால் ஹெவி உணவு. ஓகேங்களா? பால், பிரியாணி, இந்த அசைவ உணவுகள் அதை ஹெவியாக வயிறு முட்டை சாப்பிட்டு பாம்பு மாதிரி படுத்து உருளுகிட்டு அப்படின்னு நீண்டிக்கிட்டு ஏதாவது பண்ணிகிட்ருக்குறது, இந்த மாதிரி தான் உங்களுடைய மனநிலை இருக்கும். அப்படி தான் வச்சுருக்கோம் ராகு. அதனால் பார்த்திங்கன்னா ராகுதசை சனி புக்தியில் மெயினாக அரை வயிறு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி ஃபாஸ்டிங், விரதம் ஃபாலோ பண்ணிங்க, ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ராகுதசை சனி புக்தி ஒரு நல்ல ஒரு தீர்வாக உங்களுக்கு அமையும். அடுத்தது பார்த்திங்கன்னா முக்கியமாக இதில் ராகுதசை சனி புக்தி ஒருத்தர் ஒரு வாட்டியாவது கோர்ட் வாசலோ இல்லை போலீஸ் ஸ்டேஷன் வாசலோ மிதிக்கிற மாதிரி கொண்டு போய் விட்டுரும். அட்லீஸ்ட் டிக்கெட் எடுக்கலைன்னு சொல்லிட்டு கூட அவங்க மாட்டி ஏதோ ஒன்று போலீஸ் ஸ்டேஷன் வாசலோ கோர்ட் வாசலோ சொல்லிட்டு சும்மா ஃபைன் கட்டிட்டு வர மாதிரியாவது அட்லீஸ்ட்டு அந்த மாதிரியாவது நடக்கும். ஆக மொத்தத்தில் சில பேருக்கு டிவோர்ஸ் கேஸ் போகலாம், சில பேருக்கு சொத்து பிரச்சனைன்னு சொல்லிட்டு போகலாம். அந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்கும். அதுலேயும் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா இந்த கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்க, பெரிய பெரிய போஸ்டிங்கில் இருப்பாங்க, லஞ்சம் வாங்கி இந்த டைமில் தான் மாட்டிப்பாங்க. இன்னும் சில பேர் நேர்மையாக இருப்பாங்க, யாரோ பண்ண தப்புக்கு நீங்கள் மாட்டிப்பீங்க. ஸோ அதிலலாம் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு தசாபுக்தி தான் ராகுதசை சனி புக்தி. ராகுதசை சனி புக்தி கொஞ்சம் கவனமாக இல்லை அப்படின்னா தலைமறைவு வாழ்க்கையை உங்களுக்கு கொடுத்துரும். அந்த 3 வருஷம் பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப ஊரை விட்டு
ஓடி போகிற நிலமை, அது எதுவானா இருக்கலாம். இப்போ வந்து நீங்கள் கடன் வாங்கிட்டு அதை கட்ட முடியாமல் ஒரு 3 வருஷம் தலைமறைவாக இருக்கிறது, அப்படி இல்லைன்னா வந்து காதல் விவகாரங்களில் மாட்டிக்கிட்டு விஷயங்கள், அதாவது ஊரை விட்டு ஓடி போகிறது கொஞ்ச நாளைக்கு, அப்படி இல்லைன்னா வந்து அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் திருமணம் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக, அதாவது இதெல்லாம் வந்து பெரிய விஷயம் இல்லையா, அதாவது ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். ராகுதிசை சனி புக்தியை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக வந்து உங்களுடைய உணவு கண்ட்ரோல் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா யாரையுமே வந்து நம்பாதீங்க. இதை விட முக்கியமாக என்ன சொல்லணும்னா, எதுவுமே பண்ணாதீங்க. ஓகேங்களா? நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ண போய் தான் அந்த பிரச்சனை வந்து பெருசாக வரும் அப்படின்றதுல கவனத்தில் வச்சுக்கோங்க. சரிங்க சார், இந்த ராகுது சனி புக்தியில் கெட்டது மட்டும்தான் நடக்குமா, நல்லதே நடக்காதா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, நடக்கும். ஃபினான்ஷியலாக ஒரு சில பேருக்கு ஃப்ரீடம் கொடுத்துரும். ராகுது சனி புக்தியை பொறுத்த வரைக்கும் சம்மந்தமே இல்லாத பண வரவு இருக்கும். சில பேருக்கு வந்து அக்கௌண்ட்லேயே வந்து விழும், யார் பண்ணோன்னே தெரியாது. அந்த மாதிரிலாம் வந்து விழுந்திருக்கு. இந்த 2ஆம் நம்பர் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து, அதாவது லீகலாக இல்லாமல் இல்லீகலாக ஒரு சில பேருக்கு வந்து லக் அடிக்கும். அதில் நிறைய பணம் பார்ப்பாங்க. இல்லைனா வந்து ரேஸு, சூதாட்டம், இந்த மாதிரி விஷயங்கள், லாட்ரி சீட்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒரு சில பேருக்கு வந்து லக் அடிக்கும், பணம் பார்ப்பாங்க. ஸோ ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் கொடுத்துரும். ஆனால் அதை உங்களால் அனுபவிக்க விடாது. சில பேருக்கு வந்து ப்ரொமோஷன் கொடுத்து நல்ல சேலரி ஹைக்லாம் போட்டு நல்ல அவங்க எதிர்பார்த்ததை விட நல்ல பண வரவை வந்து நீங்கள் பார்க்கலாம். சேலரியாக வரும், வேலையே செஞ்சால் கூட வரும். ஓகேங்களா? ப்ரொமோஷன் கொடுத்து நல்ல சேலரியில் கொடுத்து அதை அனுபவிக்க முடியாத மாதிரி ஒரு பிரச்சனையை வந்து உங்களுக்கு கொடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து ராகுது சனி புக்தியில் வரும். அதுலேயும் வந்து கவனமாக இருக்கணும். இதை பற்றி, இந்த தசாபுக்தியை பற்றி பேசணுன்னா பேசிகிட்டே போகலாம். அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. எதை சொல்கிறது எதை விடுறதுனே தெரியல, அந்தளவுக்கு விஷயங்கள் இருக்குது. அதில் மெயினாக வந்து நீங்கள் பார்க்குறது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, சில பேர் வந்து ஜாதகம் பார்க்க வரும்போது சொல்லுவாங்க, இந்த மாதிரி ரொம்ப தாங்கவே முடியல ப்ராப்ளம், என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன், அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க, அதை வச்சு தப்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அவ்வளோ விஷயங்கள், ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு டைப்பில் இருக்கும். இப்போ ராகு எங்கே இருக்குது, சனி எங்கே இருக்குது அப்படின்றத தாண்டி அது வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை கொடுத்துருக்குன்றது விஷயம். இப்போ நான் இவ்வளோ தூரம் இவ்வளோ பிரச்சனைகள் சொன்னேன் இல்லைங்களா, அதில் ஏதாவது ஒரு பிரச்சனையோ 2 பிரச்சனையோ தான் உங்களுக்கு இருக்கும். எல்லாம் உங்களுக்கு நடக்காது. ஓகேங்களா? ஸோ அது 1 2 வந்து பார்த்திங்கன்னா அதுவே டீப்பாக வந்து பெரிய அளவில் வந்து இருக்கும். வாய் விட்டு அழற அளவுக்கு உங்களுக்கு இருக்கும் அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம். ஸோ அதாவது இருக்கிற தசாபுக்தியிலே ரொம்ப கொடூரமானது இந்த ராகுதசை சனி புக்தி அப்படின்னு வந்து சொல்லலாம். அதனால் வந்து அது வந்து மெயினாக நீங்கள் வந்து இறை வழிபாடு, உடம்பை நீங்கள் எப்படி பார்த்துக்கிறீங்க அது ஒன்று. அதே மாதிரி அந்த டைமில் ஒரு உக்ரமான பெண் தெய்வத்தோட வழிபாடு அப்படின்றது ரொம்ப முக்கியம். துர்க்கை அம்மன், காளி அம்மன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு பெண் தெய்வத்தோட வழிபாடு, இல்லைனா ஆஞ்சநேயர் வழிபாடு கூட பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு வழிபாடு வந்து கெட்டியாக, ஏதாவது ஒரு இறைவனை வந்து கெட்டியாக பிடிச்சிக்கும் போது இந்த ராகுதசை சனி புக்தியினால் பெரிய தொல்லைகள் இல்லாமல் நிச்சயமாக தப்பிச்சுக்கொள்ள முடியும். இன்னும் நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன், ராகுதிசை வந்தால் அந்த ராகுதிசையில் எப்படிலாம் வந்து உங்களுக்கு எடுக்கும், அதை வந்து நான் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களுக்கு நிச்சயமாக சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்க வந்து ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி.